அப்பா! என்னம்மா வெயில் அடிக்குதுங்க. ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியில போலான்னு போனோம். செம்ம வெயிலு. சரி வெளியில போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஆப்பிள், அப்புறம் மேங்கோ வாங்கிட்டு வந்தேன். சீசனோட ஃபஸ்ட்டு பங்கனப்பள்ளி மாம்பழம் இப்போ தான் வாங்குறேன். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்ததுங்க. சம்மரில் பிடிச்ச விஷயத்தில் ஒன்று தான் அந்த மேங்கோ கூட. சரி வெளியில போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தோட்டத்துலேருந்தே புதினாவும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இதுக்காக. நல்லா சூப்பராக வெஜிடபிள்ஸ்லாம் கலர் கலராக கட் பண்ணி செம்மையாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு அது கூடவே பாயில்டு எக் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. கண்ணாடியில் பார்த்தா மூஞ்சி கொஞ்சம் டேன் ஆன மாதிரியே ஃபீலாக இருந்ததுங்க. சரி ஓகே, ஏதாவது டிஏவி ஃபேஸ் பேக் பண்ணி போடலாம் அப்படின்னு யோசித்து கொரியன் ஃபேஸ் பேக் பண்ணலான்னு ரெடி பண்ணேங்க. கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அது கூடவே தேன் அப்புறம் பால் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்து நல்லா காஞ்ச அப்புறம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருந்தது. நம்ம ஊர் சைட்லலாம் கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், தயிர்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவோம்ல, அதை மாதிரி கொரியாவில் அரிசி மாவு கூட தேன் அப்புறம் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி போடுவாங்களாம். நல்ல சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்தது. ஃபேஸும் பளிச்சுன்னு இருந்தது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.